தமிழ் சினிமால இந்த வாரம் என்னென்ன புதிய படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடில ரிலீஸ் ஆகுறதா இருக்கு? எந்தெந்த படங்கள்லாம் இப்போ புதுசா இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஏற்கனவே லாஸ்ட் வீக் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஹிட் கேசரி இந்த 3 படங்களும் ஏற்கனவே தமிழ் சினிமால தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங் ஆகுது. இப்போ இந்த படங்களுக்கு கூடவே இந்த வாரம் கிட்டத்தட்ட 7 படங்களுக்கு மேல ஸ்மால் பட்ஜெட் படம் இந்த வாரம் புதுசா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. என்னென்ன படங்கள்னு பார்க்கலாம். நடிகர் யோகி பாபு வேதிகா நடிப்பில் ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம இருக்க படம் கஜானா. படம் எடுத்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாரம் படம் மே 9ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. நடிகர் மோகன்லாலோட நடிப்பில் மலையாளம் லாங்குவேஜில் எடுக்கப்பட்டு இப்போ அடுத்ததா தமிழ்லையும் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் தொடரும். தொடரும் படம் மே 9ஆம் தேதி தமிழ் சினிமாவில் தமிழ் லாங்குவேஜில் டப் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தேவயானி நடிப்பில் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் நிழற்குடை என்ற படம் தமிழ் சினிமாவில் இந்த வாரம் மே 9ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. ஆக்டர்ஸ் சாரதா ஸ்ரீநாத் மற்றும் கிஷோர் நடிப்பில் கலியுகம் படம் மே 9ஆம் தேதி இந்த வாரம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் இந்த படமும் புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. வாத்தியார் குப்பம் என்ற ஸ்மால் பட்ஜெட் படம் இந்த வாரம் மே 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. என் காதலே என்ற ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தமிழ் சினிமாவில் இந்த வாரம் புது படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மே 9ஆம் தேதி படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சென்சார் போர்டு UBA சர்டிஃபிகேட் வழங்கியிருக்காங்க இந்த படத்துக்கு. நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் லீடாக நடித்த அம்பின்ற படம் இந்த வாரம் காமெடி கலந்த ஃபன்ஃபில்டு படமாக காமெடி பட்டாளங்கள் நிறைய பேர் நடித்து இந்த வாரம் மே 9ஆம் தேதி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணோட நடிப்பில் ஹரிஹர வீரமல்லு படம் மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. ஏற்கனவே 2-3 வாட்டி படம் போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சு. இப்போ மே 9ஆம் தேதி இந்த வாரம் ரிலீஸில் இருந்தும் படம் போஸ்ட்மார்ட் ஆகுது. இப்போதைக்கு கலியுகம், கஜானா, தொடரும், நிழற்குடை, வாத்தியார் குப்பம், என் காதலே, அம்பி இந்த 7 படங்களும் தமிழ் சினிமாவில் புது படங்களா தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படம் நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மே 8ஆம் தேதி தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் லாங்குவேஜில் அஃபிஷியலாக இந்தியாவில் ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இந்த படங்களெல்லாம் அஃபிஷியலாக தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதனா புதிய படங்கள் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் டெய்லி வீடியோஸில் பார்க்கலாம்.